சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உனக்கு ஒரு ஆனந்தமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய எதிரி இன்னும் சற்று நேரத்தில் செருப்பால் அடித்தது போல ஒரு இடத்தில் அடி வாங்கப் போகின்றார். இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும், இதை ஒருவர் அரங்கேற்ற வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால், உண்மையிலேயே இவற்றால் அடி வாங்கக்கூடிய தகுதி இவர்களுக்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மையென்றால், அப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக சாயப்பா என்ன சொல்ல வந்திருக்கின்றேனோ அதை நிச்சயமாக உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். இதை செய்பவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால், உன்னுடைய எதிரிக்கு இன்று இது போன்ற தண்டனையை கொடுக்க ஒருவர் முன் வந்திருக்கிறார் என்றால், இவரை நீ நிச்சயமாக அடையாளம் காண வேண்டும். அவ்வளவு சாதாரணமான விஷயமல்ல ஒருவர் செய்த தவறுக்கு தண்டனையை கொடுப்பது என்று. ஆனால் இப்பொழுது இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்பது விதியாகிவிட்டது. அது நடந்தே தீர வேண்டும் என்பது விதியாகிவிட்டது. அதனால் யார் நினைத்தாலும் இனி இதனை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் இன்று இந்த சம்பவத்தை அரங்கேற்ற ஒருவர் வருகின்றார். உனக்கு நெருக்கமான ஒருவர், உன் வாழ்க்கையில் உனக்கு நெருக்கமான சொந்தம் ஒன்று தான் இதை செய்ய நினைக்கிறது. இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தை நாம் நினைத்தாலும் இனி தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒருவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார். யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்கள் பக்கம் மட்டுமே செவி கொடுத்து, சாயப்பா அப்படிப்பட்ட ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அப்பா நான் இருக்கும் இந்த வேளையில் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா எனக்கென்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்கின்றது. என் குழந்தைக்கு பல நாட்களாக இந்த எதிரியால் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம். ஏனென்றால் இவர்கள் உன்னை போட்டு புரட்டித்தான் எடுத்திருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் என்ன செயலை செய்தாலும் அங்கு வந்து நின்று உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தியிருக்கின்றார்கள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்கின்ற இந்த நேரம், இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் யார் எதற்காக செய்கிறார்கள், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, யாரும் இல்லை என்று நாம் சொல்கிறோமே. ஆனால் நமக்காக நம் எதிரியே இன்று இந்த நாளில் அழிக்க நினைப்பவர் யார்? இதனால் அவருக்கு என்ன பலன்? ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கின்ற யாவும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது அதற்கான பலனை எதிர்பார்த்துத்தான் செய்கிறார்கள். நாம் ஒன்றை செய்தால் அதற்கு பல மடங்கு பலன்கள் அவர்களிடத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்று தான் செய்கிறார்கள். அதனால் இதையெல்லாம் என்னவென்று உணரத்தான் வேண்டும், என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சாயப்பா உனக்கு எதையுமே முன்னின்று எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த நேரம், இனி என் குழந்தை எதற்காகவும் வருந்தாதே, எதற்காகவும் நீ கலங்காதே. நான் இருக்கும் வரை நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை நினைத்து வருந்தாதே. தீமைகளை எல்லாம் வேறறுக்கவும் இந்த அப்பா எப்பொழுதும் உன்னோடு நின்று உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் முன்வந்து நிற்கும் இந்த காலம். உனக்கு எந்த இடத்திலும் உனக்கான நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கை நடந்துவிட்டது. இந்த சாயப்பா ஒவ்வொன்றையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனையும், உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனையும் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். சாயப்பாவின் அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்காக சொல்லித்தந்த ஒவ்வொரு பாடங்களும் இது போன்ற தீய மனிதர்களிடத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழி உனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. இவர்களையெல்லாம் யார் என்று நான் ஒவ்வொரு முறை உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும்பொழுது இதிலிருந்து தப்பிப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நான் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை நீ யோசிக்கும் இந்த நேரம் உன் அப்பா உனக்காக முன்னின்று ஒவ்வொன்றையும் நான் எடுத்துச் சொல்ல வேண்டும். சாயப்பா எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி கலங்க வேண்டாம் என்று நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு செயலை இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக இருந்து ஒருவர் அரங்கேற்ற நினைக்கிறார் என்றால் அவர் உன்னுடைய நீண்ட கால ஒரு நண்பனாக இருக்கலாம். உன்னோடு நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய உறவாக இருக்கலாம். அப்படியானால் இது போன்ற ஒருவர், அதாவது காரியத்திற்காக மட்டுமே ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகின்ற மனிதர்கள் இருக்கின்ற இந்த இடத்தில் ஒருவரை தன்னுடைய அன்பினால் கட்டிப்போட ஒருவன் நினைக்கிறார் என்றால் அவன் மீது கொண்ட அன்பினால் அவருக்கு எதையும் செய்யலாம், எந்த எல்லைக்கும் போகலாம் என்று நினைக்கின்றார் என்றால் உன்னுடைய எதிரியை அவர்கள் செருப்பாலும்
அடித்தால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏன் தெரியுமா? உண்மையை சொல்ல வேண்டும். அப்படியென்றால் உன்னுடைய எதிரி இதற்கெல்லாம் தகுதியானவன். இப்படிப்பட்ட அடிகளை வாங்குவதற்கு தகுதியானவர். அவர்கள் செய்கின்ற பாவம் அத்தனை பெரியது. அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அத்தனை பெரியது. என்னவென்றும் ஏதுவென்றும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இது என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை எதற்குமே என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதே. இந்த அப்பா நான் இருக்கும் வரை எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தி விடாதே. உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் நான் தெளிவுபட எடுத்துச் சொல்ல வேண்டும். எல்லாவற்றையும் நாம் சரிபட உனக்கு நடத்தி தர வேண்டும். சாயப்பா முன் நின்று ஒவ்வொன்றையும் உனக்கு நான் சொல்கின்ற இந்த நேரம் நீ எப்பொழுதும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்க வேண்டும். எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களை எல்லாம் யோசித்து நீ வருந்த வேண்டாம். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய உண்மைகளை எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் சுயநலம் இன்றி பொதுநலமாக உன் நலனை கருத்தில் கொண்டு இன்றைய இந்த நாளில் ஒருவர் உன் வாழ்க்கை நடத்தக்கூடிய இந்த விஷயம் நீ காலம் முழுமைக்கும் மறக்காமல் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் என்பதையும் உன் அப்பா உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன். யாருக்கு நடக்கிறது, எதற்கு நடக்கிறது, எதற்காக இதுவெல்லாம் இந்த சூழ்நிலையை உருவாக்குகிறது என்று எல்லாம் நினைத்து நீ யோசித்துக் கொண்டிருப்பதை விட, இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு நீ நிச்சயமாக நன்றி சொல்லி பழக வேண்டும். நிச்சயமாக இதற்காகெல்லாம் நீ உன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும். என்ன நடக்கும் என்பதையெல்லாம் கவனித்து இந்த அப்பா சொல்வது போல ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறதா என்பதனை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார். எதிர்வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் ஒரு நொடியில் தூக்கி எறிந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அத்தனைக்கும் ஒரு காரணம் இருக்கும். அத்தனைக்குமான சூழ்நிலைகள் என்னவென்று உனக்கு அது ஒரு நாள் புரிய வைக்கும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நம் வாழ்க்கையிலும் நமக்கு துணை நிற்க இவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையை கொடுக்கும். நமக்காக ஒரு விஷயம் அரங்கேறுகிறது என்றால், நமக்காக ஒரு செயல் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்றால், நிச்சயமாக அதனை என்னவென்று உடனே நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதனை என்னவென்று என் குழந்தை கட்டாயமாக நீ உணர்ந்திட வேண்டும். அப்பா சொல்லும் எல்லா விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் மேலும் மேலும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணம், இந்த அப்பா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் தருணம். நான் உன்னை ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன். நான் உன்னை ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற எல்லாம் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த சாய் அப்பா முன்னின்று உனக்கு செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ முன்னின்று உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் நடத்தி கொண்டே இருப்பாய் என்பதையும் ஒரு காலமும் மறக்காதே. சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கை என்னவாக மாற்றும் என்பதனை நீ கண்கூடாக காணப்போகின்றாய். இந்த அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் என்று நடத்தக்கூடிய எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை ஒரு காலமும் நீ மறந்துவிடக்கூடாது. சந்தோஷத்தை யார் எல்லாம் இந்த வாழ்க்கையில் முழுமையாக உணர முடியாமல் தவித்து நிற்கிறார்களோ, யாரெல்லாம் சந்தோஷத்தின் அருமை என்னவென்று புரியாமல் வாழ்க்கை மிகுந்த வேதனையோடு கடந்து வருகிறார்களோ, அந்த இடங்களிலெல்லாம் இந்த அப்பா உனக்கு முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. இந்த மாற்றங்களை நீ எப்பொழுதுமே கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வரக்கூடிய நேரம் உனக்கு எப்பொழுதும் பேரதிர்ஷ்டம் என்றால் என்ன என்பதனை நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இது போன்ற ஒரு தெய்வம் நம் வாழ்க்கையில் இருப்பதை நினைத்து நீ பெருமைப்படப் போகின்றாய். உனக்காக உன்னை சுற்றி வருகின்ற இந்த தீமைகளை எல்லாம் வேறறுத்து உன் முன்னால் நின்று உனக்கு நான் செய்யக்கூடிய இந்த நன்மைகள் அத்தனையும் உனக்கு என்னவென்று புரியக்கூடிய நேரம் நிச்சயமாக வந்துவிட்டது. இனிமேலும் என் குழந்தை உன் வாழ்க்கை உன் வசமில்லை என்று சொல்வதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளை உணர்ந்திட நீ தொடங்கிவிடு. உன்னை தேடி வரும் சந்தோஷங்கள் உன்னை எங்கெல்லாம் அழைத்துச் செல்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. இனி அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ளும்படி உனக்கு இந்த அப்பா சொல்வது போல ஒருவர் உன் வாழ்க்கையில் இன்று இந்த காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக நீ என்னையும் யார் என்று உணர்ந்து கொள்வாய். சாயப்பா எதற்காக இன்று இந்த விஷயத்தை நம்மிடம் சொல்கிறார் என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய். உன்னுடைய எதிரி எப்பொழுதுமே மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கின்றார். அதற்கு காரணம் நீ இவர்கள் செய்கின்ற காரியங்களை எல்லாம் பார்த்து சோர்ந்து போனதுதான்.
நீ சோர்ந்து போக போக அவர்கள் மேலும் மேலும் உன்னை அடித்து கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த வகைகளிலெல்லாம் உன்னை தாக்கலாம், எந்தெந்த வகைகளிலெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம் என்று சொல்லி அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.